கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 5வது வார்த்தை பேசும்படியாக தேவன் எனக்கு செய்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த 5 வார்த்தைகளில் இது 7 வார்த்தைகளில் இந்த 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்று நம்ம பார்க்கிறோம். சிலுவையில் பூத்த 7 பூக்களிலே 5வது வார்த்தையாக நம்ம பார்க்கும் பொழுது சுத்த தமிழிலே நம்ம பார்க்கும்போது அது என்ன சொல்கிறது? தவிர்ப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம தவிர்ப்பு என்பது தாகத்தை குறித்து ஒரு மான் வந்து எப்படி ஒரு வனாந்திரத்தில் எப்படி அது கதறுகிறதோ அதுபோல தேவன் வந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அவர் மிகவும் தாகம் உள்ளவராய் இருந்தார். முதலாவது தாகம் என்ன என்று பார்த்தா தம்முடைய சத்துருக்களை நிறைத்து அவர் சிந்திக்கக்கூடியவராய் இருந்தார். 2வது பார்க்கும்பொழுது மனம் திரும்பிய கல்லனை குறித்து அவர் தாகம் உள்ளவராய் இருந்தார். 3வது தன் தாயை குறித்ததான ஒரு தாகம் அவருக்குள்ளாய் காணப்பட்டது. 4வது நம்ம பார்ப்போம் என்றால் கைவிடப்பட்ட கல்லனை குறித்து ஒரு தாகம் இருந்தது. 5வது அவருடைய சரீரத்தில் அவருக்கு ஒரு தாகம் இருந்தது. அவர் சரீரத்தில் இருந்ததுனாலே தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாகம், சிலுவையிலே தொங்கும் பொழுது ஒரு தாகம் அவருக்குள்ளாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த தாகம் தான் அவர் சிந்திக்கிறார். இந்த 4 காரியங்களை குறித்து 5வது இடத்திலே அவர் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய சரீரத்திலே அவர் ஒரு தாகம் அவருக்கு ஏற்படுகிறது. அந்த 5வது இடத்தில் அவர் தன்னுடைய அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் சரீரத்தில் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த தாகத்தினால தான் நம்மேல் அவர் வைத்த தாகத்தினால தான் நம்மேல் அவர் வைத்த அந்த ஒரு நேசம் என்ன என்று பார்க்கணும். நம்மேல் அவர் வைத்த பாசத்தினாலும் நேசத்தினால் வந்ததா அந்த தாகம் என்று பார்க்கிறோம். அவர் நமக்காக பரலோகத்தை உதறினார் என்று பார்க்கிறோம். அவர் தம்மை தாமே சிலுவை சுமந்து அடிமையின் ரூபம் எடுத்த தேவன் அந்த சிலுவையிலே அவர் தாகமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த ஒரு நாள் முழுசு நம்மளால தண்ணி குடிக்க முடியலன்னா எவ்வளோ வேதனை, ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கிறதோ அதுபோல நம்ம வந்து தேவன் மேல் ஒரு தாகமாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் முன்மாதிரியாக காண்பிக்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் தலை சாய்க்க இடமின்றி அவர் ஊழிய செய்ததை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது கூட சிலுவையிலே தாங்கொண்ணாத ஒரு தாகம் அவருக்குள்ளாய் இருந்தது, தாங்கக்கூடாத ஒரு வேதனை அவருக்குள்ளாய் இருந்தது. அதனால் தான் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கல்லனை பார்த்து அவர் சொல்லவில்லை, யோவானை பார்த்து அவர் சொல்லவில்லை, தாயாகிய மரியாளை பார்த்து அவர் சொல்லவில்லை, போர் சேவகனை பார்த்து அவர் சொல்லவில்லை, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். உங்கள் மேல் அவர் என் மேல் வைத்த ஒரு பாசத்தினாலே அவர் சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் வந்து தாகமா சிலுவை சுமந்தனாலே அந்த இடத்துல கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் அவர் சிந்தினதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்காகத்தான் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட தாகம் என்று பார்த்தால் சரீர பிரகாரமாக தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசப்பா சொல்கிறார். அதைத்தான் நம்ம யோவா 1 தீமோத்தேயு 3:16 நம்ம பார்க்கிறோம். மாமிசத்தில் அவர் என்ன செஞ்சாராம்? வெளிப்பட்டார். அதைத்தான் யோவான் 1:14 சொல்கிறார், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். அதனால் அவர் சொல்லுகிற தாகமாய் இருக்கிறேன், நமக்குள்ளாய் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மனுஷ ரூபம் எடுத்து, அடிமையின் மனுஷ ரூபம் எடுத்து நமக்குள்ளாய் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக சிலுவையில் அவர் நமக்காக என்ன செஞ்சார்? தொங்கினார். கடைசி சொட்டு ரத்தம் உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தினார். நம்ம வந்து பாடுபடக்கூடாது, நம்ம வந்து சுகபோகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் கசை அடியினால் அவர் முதுக அந்த ஏர் உழுகிறது போல அவர் உளுந்தார் என்று அந்த முள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி வளைவாக இருக்கும். அந்த அப்படி அடித்து இழுக்கும் பொழுது சதையோடு அந்த முள்ளு சேர்த்து வர்றது நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு காட்சியை நம்ம கண் முன்னாடி பார்த்தோம்னா நமக்குள்ளாய் வந்து ஏசப்பாவை குறித்து ஒரு தாகம் நமக்குள்ளாய் வரும். அவர் நம்ம அந்த தாகத்துக்குள்ளாய் தாகம் தீர்க்கும்படியாக தான் நம்மளை உண்டாக்கினார். அதனால தான் நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ளாய் தேவன் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம வந்து ஏசப்பா இடத்துல நம்ம வந்து என்ன செய்யணுமா? தாகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் தாகம் அடைந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் துயரமுள்ளவர். அவர் வந்து மாம்சத்தில் வந்தனால தான் இந்த சில காரியங்களை அவர் அனுபவித்து இருக்கிறார். 33 வருடங்கள் அவர் மாமிசத்தில் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் பசியாக இருந்தார் என்று மத்தேயு 4:2 நம்ம வாசிக்கிறோம். அவர் இளைப்படைந்தவராக இருந்தார். அவர் மாமிசத்தில் இருந்தனால தான் அந்த மாமிசத்துக்குரிய காரியங்கள் அவருக்குள்ளே காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 4:6 நம்ம வாசிக்கிறோம், அவர் வந்து இளைப்படைந்தவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் மனம் உருக்கமுள்ள தேவனாக இருந்தார். நம்மீது அவர் வைத்த ஒரு நேசம், நம்மீது அவர் வைத்த பாசம்தான் நம்ம வந்து பாதாளத்துக்குள்ளே போயிடக்கூடாது, நம்ம வந்து கைவிடப்பட்டவர்களாய் போய்விடக்கூடாது என்பது
என்பதற்காக தான் அவர் மாமிசத்தில் என்ன செஞ்சார்? அவர் மனம் உருக்கமுள்ள தேவனாய் இருந்தார், அவர் மனம் இரக்கமுள்ள தேவனாய் இருந்தார் என்று மத்திய 4:26-37 வாசிக்கிறோம். அவர் வந்து என்ன சொன்னார்? அவர் வந்து எல்லா குண அதிசயங்களும், மனுஷனுக்குள்ள என்ன குண அதிசயங்கள் இருந்துச்சோ ஆனால் அவருக்குள்ளே அந்த குணாதிசயங்கள் இருந்தார். அவர் மனம் உருக்கமுள்ள தேவனாய் இருந்தார், அவர் கோபம் உடையவராய் இருந்தார். எந்த இடத்துல அவர் கோபம் செய்தார் என்றால், அவர் தேவனுடைய ஆலயத்தில் புறா விற்கிறவர்களை பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஆலயம் என்பது பரிசுத்தமான ஸ்தலம், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்களும் நானும் தேவனை தரிசிக்கும்படியாக உண்டாக்கப்பட்ட அந்த தேவஸ்தானத்தில் வந்து எந்த ஒரு பாவமான காரியங்களும் உலக காரியங்கள் வரக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தில் அவர் கோபப்பட்டார். அந்த இடத்தில் அவர் தாகமுள்ளவராய் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் மாமிசத்தில் உள்ளவர், இந்த சரீர தாகம் அவருக்குள்ளாய் ஏற்பட்டது. அவருக்குள்ளாய் அவர் தாகப்படுகிறவர் மாத்திரமல்ல, அவர் தாகம் தீர்க்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடிமை பெண்ணனாகிய ஆகாரின் மகனுக்காக அவர் வனாந்தரத்தில் போய் கதறி அழுகிறார். கதறி அழுகும்போது அந்த இடத்துல தேவன் ஆகாரின் மகனுக்கு அவர் தண்ணீர் தாகம் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆதியாகமம் 21:19 நம்ம வாசிக்கிறோம். வனாந்திரத்தில் அவர் நீரூற்றி உண்டாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒன்றுமில்லாத இடத்தில் அவர் உருவாக்கக்கூடிய தேவன். அவர் அவர் மாத்திர தாகம் இல்லை, மனுஷனுடைய தாகங்களை அவர் என்ன செய்கிறாரா? தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். சிம்சோன் வனாந்திரத்தில் போய் தண்ணீர் இல்லாமல் இந்த பெலிஸ்தர் கையில் நம்ம அடிய வேண்டுமா என்று அவன் வந்து கதறுகிறான். கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுகிறான், தேவனை என் தாகத்தை தீர்க்கும் என்றும் அவன் கூப்பிடும்பொழுது, இந்த ஒன்றுமில்லாத பெலிஸ்தருடைய கையில் நான் ஆக வேண்டுமான் என்று அவன் கேட்கும் பொழுது, ஏசப்பா லேகி பள்ளத்தாக்கிலே அவர் நீரூற்று வனாந்தரத்தை நீரூற்று பிளந்து அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நியாயாதிபதிகள் 15:19 நம்ம வாசிக்கலாம் அந்த வசனங்களை. அவர் பள்ளத்தாக்கை ரெண்டு பக்கமும் மலைகள் இருந்தாலும் நடுவிலே உள்ள ஒரு இடத்துல ஒன்று அது உருவாக்க முடியாத ஒரு இடம்தான். ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் ரெண்டு பக்கம் மலையின் என்று பார்க்கும்பொழுது அது கண்மலையை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறோம். அந்த கண்மலை நோக்கி நம்ம போகும்பொழுது சிம்சோனை போல தேவன் நம்மளுடைய தாகங்களை தீர்க்கக்கூடியவராக இருக்கார். நமக்கு வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே நம்ம போகும்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய பாடுகளை அவர் என்ன செய்கிறாரா? தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். ரெண்டாவது பார்க்கும் பொழுது ஏசப்பா வந்து வேத வாக்கியங்கள் மீது அவர் என்ன செய்கிறார்? தாகம் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போதிலும் கூட வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டுமே என்று அவர் என்ன செய்கிறாரா? தாகமாய் இருக்கிறார். தம்மை குறித்ததான காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் அவர் என்ன செய்கிறார்? தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த காரியங்கள் நம்ம முன்னறிவித்த காரியங்களே முதலாவது நம்ம வாசிப்போம் என்றால் சங்கீதம் சிநேகிதனாலே காட்டி கொடுக்கப்படுவதை சங்கீதம் 38:11 நம்ம வாசிப்போம். ஆமென். ரெண்டாவதாக பார்க்கிறோம், அவர் வந்து பொய்யாக குற்றம் சாட்டப்படுகிறவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 35:11 அந்த வசனம், நேரம் போதாதபடியாக நான் வசனங்களை மாத்திரம் சொல்கிறேன். அவர் என்ன செய்ய சீசர்களால் கைவிடப்படுவதை சங்கீதம் 31:11 நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் என்னென்ன பாடுகள் பட வேண்டும் என்பதே பழைய ஏற்பாடு காலத்திலே முன்னறிவிக்கப்பட்டது. அந்த காரியங்கள் வந்து நிறைவேற வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒன்றும் வீணாய் போகக்கூடாது என்பதற்காக தேவன் தன் மீது என்ன செய்ய தன்னுடைய தாகத்தை அவர் தாகம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த காரியத்தினால தான் சிநேகிதனால் அவர் காட்டி கொடுக்கப்படுவது சங்கீதம் 38:11 வாசிக்கிறோம். ரெண்டாவது சீசர்களால் கைவிடப்படுவதை சங்கீதம் 31:11 நம்ம வாசிக்கிறோம். மூன்றாவது பொய்யாக குற்றம் சாட்டப்படுவதை சங்கீதம் 35:11 நம்ம வாசிக்கிறோம். நாலாவதாக அவர் வந்து அடிக்கப்படும் பொழுது தன்னை அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசாயா 53:7 நம்ம வாசிக்கிறோம். அவர் எப்படி இருந்தாராம்? வாய் திறவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல நிற்கிறார். பாருங்க, உங்களுக்காக எனக்கா எவ்வளவு ஒரு தேவன், உன்னதத்தில் அவர் உட்கார வேண்டிய தேவன் அந்த நாளிலே நமக்காக அவர் வந்து வாய் திறவாத ஒரு ஆட்டுக்குட்டி. ஒரு ஆடு வெட்ட போகும்போது அந்த ஆட்டுக்கே அது தெரியாது எப்படி நம்ம அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு. அவங்க அழைச்சிட்டு போகும்போது பார்த்தீங்களா, அந்த அது போலத்தான் எப்படி அந்த ஆடு ஒண்ணுமே தெரியாம போய் நிற்குதோ அது போலதான் தேவன் அந்த இடத்துல நின்னார் என்று யாருக்காக? உங்களுக்காக எனக்காக. நம்ம செய்யற அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றுக்காக தேவன் வந்து அந்த இடத்துல தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுக்கிறார்.
வாய் திறவாத இருக்கிற, எதுக்குன்னா வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல தேவன் நிற்கிறது நம்ம பார்க்கிறோம். நான் ஐந்தாவதாக நம்ம பார்க்கிறோம், அவர் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று முன்கூட்டியே சிலுவையில் தொங்கி இருக்கும்பொழுது அவருடைய உடையை குறித்து அவர்கள் சீட்டு போட்டதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் சங்கீதம் 28:18 நம்ம வாசிக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறையப்படுவதை குறித்து சங்கீதம் 22:16 நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் வீட்டில் போய் எடுத்து வாசித்து பாருங்க. அந்த காரியங்கள் சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்திலே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 7வது பார்த்தீங்களா, தேவனால் கைவிடப்படுகிறது முன்கூட்டி வசனத்தின் பிரகாரம் தேவனால் சங்கீதம் 22:1 நம்ம வாசிக்கிறோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த இடத்துல சங்கீதத்தில் நம்ம எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படியாக தேவ வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக என்ன செய்கிறார் தேவன்? அந்த இடத்துல தாகமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தரை குறித்த ஒரு வசனமும் வீணாய் போகக்கூடாது என்பதற்காக சிலுவையில் தன்னைத்தானே அவர் அர்ப்பணித்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நான் 3ஆவதாக பார்க்கும்பொழுது அவர் ஆத்தும தாகம் உடையவராக இருந்தார். பாதாளத்தில் ஒருவரும் போய் புரிந்துவிடக்கூடாது. தான் உண்டு பண்ணின ஜனங்கள் எனக்கு முன்பாய் சோர்ந்து போவார்கள் என்று அந்த ஒரு சிறு காரியத்திலே தேவன் எதிர்பார்க்கும் பொழுது ஒரு ஆத்மா பாதாளத்தில் போவது என்ன செய்வதில்லை, தேவனுடைய சித்தம் அல்ல என்பதற்காக அந்த இடத்துல ஆத்ம தாகம் உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் ஏசாயா 53:11 வாசிக்கிறோம். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு என்ன செய்வார்? திருப்தி ஆவார் என்று நம்ம வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று ஏசாயா 53:12 நம்ம வாசிக்கிறோம். அவர் பாருங்க, உங்களுக்காக எனக்காக நம்முடைய ஆத்மா எவ்வளோ ஒரு வேதனை. நமக்குள்ள இந்த உலகத்தில் ஒரு சிறு காரியங்கள், ஒரு சிறு பலவீனங்கள் அல்லது ஒரு சிறு சோதனை வந்தால் எவ்வளோ வேதனைப்படுதோ, நமக்கு ஆற்றால் ஒரு மனுஷனான நமக்கே அவ்வளோ வேதனைனா நம்மளை உண்டு பண்ணின தேவனுக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் பாவத்தில் அழிஞ்சு போகும்போது தேவனுடைய அந்த இருதயம் எவ்வளவாய் குத்தப்படும், எவ்வளவாய் வேதனைப்படும் என்பதை கர்த்தர் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் ஆத்மா வியாகுலம் அடைந்தவராய் காணப்படுகிறார். கெட்செமேன் தோட்டத்திலே அவர் என்ன செய்கிறார்? ஆத்மா வியாகுலப்பட்டு தன்னுடைய இரத்தத்தின் வேர்வை பெருந்துளியாய் விழுந்தது என்று நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு வேதனை அவர் பட்டிருந்தால் அவர் வேர்வையே ஒரு இரத்தமாய் மாறி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது போலத்தான் நீங்களும் நானும் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக அவர் அதிக அக்கறை உள்ளவராக இருந்தார். அதனால தான் அவர் தம்முடைய ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்ம குறித்ததான ஒரு தாகம், 3ஆவதாக ஆத்ம தாகம் அவருக்குள்ளாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய தாகம் 4ஆவதாக நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய தாகம் எப்படி இருந்ததா? தெய்வீக சுகம் தரக்கூடிய தாகமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் பாதாளத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அநேகரை மகிமையில சேர்க்க வேண்டும் என்பது ஒரு தாகம். ஒரு ஆத்மாவும் வீணாய் பாதாளத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்தாராம்? அதைத்தான் நம்ம என்ன எபிரேயர் 2:10-11 நம்ம வாசிப்போம். எபிரேயர் 2:10-11 நம்ம வாசிப்போம். ஆமென். பார்க்குறோம், நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? மகிமையில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சிலுவையில் அவர் தாகமாய் இருந்தார் என்று 4வது காரியமாய் நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறோம். ஆகையால் நீங்களும் நானும் பாதாளத்திற்கு போய்விடக்கூடாது என்பதை குறித்து தேவன் மிகவும் கவனம் உள்ளவராய், அவர் தாகம் உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மனுஷனுக்காக தேவன் 6 மணி நேரம் தாங்கொன்னா ஒரு வேதனையில் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அவர் அந்த நேரத்தில் தான் தாகம் உண்டாயிற்று
உண்டாயிற்று அவருக்கு. ஜனங்கள் வெறுமையாய் பாதாளத்திற்கு போய்விடக்கூடாது, எல்லோரும் மகிமையில் சேர்க்க வேண்டுகின்ற ஒரு தெய்வீக தாகம் அவருக்குள்ளாய் இருந்தது. அவர் எப்படி 6 மணி நேரம் அந்த சிலுவையில் தொங்கினார் என்பது தொங்கினதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செய்கிறோம், சபையில் அமர்ந்திருக்கிறோம். அவர் அந்த நம்ம மேலே ஒரு தாகம் இல்லாமல் அவர் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம உலகத்தில் போயிருப்போம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் சபைக்குள்ளாய் உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால தான் அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நம்ம சபைக்குள்ளே இருக்கிறனால பாவ மன்னிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவின் வரத்தை பெற்றிருக்கிறோம், நித்திய ஜீவனை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு தாகம் இல்லை என்றால் நாம் இந்த அனுபவத்துக்குள்ளாய் நம்ம வந்திருக்க முடியாது. முதலாவது சரீர தாகம் அவருக்குள்ளாய் இருந்தது, இரண்டாவது வேத வாக்கியங்கள் மீதான ஒரு தாகம் அவருக்குள்ளாய் இருந்தது, மூன்றாவது ஆத்தும தாகம் அவருக்குள்ளாய் இருந்தது, நான்காவது தெய்வீக சுகத்தினுடைய தாகம் இருந்தது. எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் இந்த தாகம் இருந்ததோ நமக்குள்ளாய் அவர் நமக்கு சிந்தின அந்த இரத்தத்தின் நிமித்தமாய் அவருக்குள்ளாய் இருந்த ஒரு தாகம் நமக்குள்ளாய் வர வேண்டும். எப்படி வர வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்ய வேண்டும், நாம் தேவன் மேல் தாகமாய் இருக்க வேண்டும் என்று சங்கீதம் 63:1 வாசிப்போம். ஆமேன். இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவது போல நம்ம எப்படி இருக்க வேண்டுமாம், தேவன் மேல் நம்ம என்ன செய்யணும், தாகமாக இருக்க வேண்டும் என்று முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது வேத வசனத்தின் மீது நம்முடைய தாகம் இருக்க வேண்டும் என்பதை சங்கீதம் 119:97 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119:97. ஆமேன். நம்ம எப்படி இருக்க வேண்டும், நாள் முழுவதும் தேவனுடைய வசனத்திலே நாம் தியானமாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு நமக்குள்ளாய் இருந்தால், தேவனுடைய நேசம் நமக்குள்ளாய் இருந்தால், தேவன் நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் இந்த காரியங்கள் தேவனுக்குள்ளாய் இருந்த அந்த தாகம் நமக்குள்ளாய் அந்த தாகம் இருக்கும், எப்படி இருக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதம் 3 தேவனுடைய சமூகத்தின் மீது நமக்கு என்ன செய்ய, மூன்றாவது காரியம் தேவனுடைய சமூகத்தின் மீது நம்மளுக்கு தாகம் இருக்க வேண்டும் என்பது சங்கீதம் 33:15 நம்ம வாசிக்கிறோம். அதே போல் நாலாவது காரியமாக அபிஷேகத்தின் மேல் நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஆவியின் வரங்கள் மீது நமக்கு என்ன செய்ய வேண்டும், தாகம் இருக்க வேண்டும். அதைத்தான் 2 ராஜாக்கள் 12:9 நம்ம வாசிக்கும் பொழுது எலியாவிடத்தில் எலிசா கேட்கிறார், உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டனால தான் எலிசா செஞ்சது 7 என்றால் எலியா செஞ்சது 7 அற்புதம் என்றால் எலிசா செஞ்சது எவ்வளவு, 14 அற்புதம். நம்ம தேவனிடத்தில் எதையாக பெறலாம் என்று நம்ம விரும்பி கேட்கும்போது நம்ம கேட்கிற காரியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம கேட்போம் என்றால் நிச்சயமாக தேவன் அந்த காரியத்தில் நம்ம ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். எந்த காரியத்தை காலங்கள் தாமதமானாலும் கர்த்தருடைய செய்கை ஒரு நாள் நம்ம என்ன செய்து கைவிடுவதில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். அதைத்தான் சங்கீதம் 22:1-2 நம்ம வாசிக்கும் பொழுது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே, அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 42. ஆமேன். இந்த ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்கணும். எப்பொழுதுமே நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, ஒவ்வொரு நிமிஷம் இந்த சங்கீதக்காரன் தாவீதை போல நம்ம செய்யணும், வாஞ்சித்து கதறி தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா நமக்காக தேவன் சிலுவையில் அறையப்பட்ட அந்த 5வது தாகமாக இருந்தது போல அந்த தாகம் நமக்குள்ளாய் தேவன் நமக்குள்ளாய் ஒரு உறவை உண்டாக்கக்கூடிய இந்த 5 காரியங்கள் நம்ம தேவனுடைய சமூகத்தில் சிந்தித்து நம்ம ஜெபித்து அந்த காரியங்களை பெற்று தேவனிடத்தில் நம்ம இருக்கோம்.